ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாம் சிம்பிள் அரம்மா சமையலில் இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுத்தம் பண்ண சிக்கனை எடுத்து லெக் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவருக்கு இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறட்டும். இதை நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 1/2 ஹவருக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுன்னு குக்கர் வச்சுன்னு ஆயில் சூடு பண்ணின்னு அதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆயில் சூடு பண்ணும்போது ஆயிலேருந்து புகை வர அளவுக்கு நம்ம சூட் பண்ணிக்கக்கூடாது ஆயிலை. அப்படி பண்ணோம்னா அது பாய்சன் ஆகிடும். அந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது அந்த பிரியாணி ஸ்பைசஸோடு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த பிரியாணிக்கு தேவையே வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்த பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்து இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கினேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து இப்போ நம்ம இந்த ஆயிலில் ஆனியன் கூட இதை நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டு நல்லா சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கனை நாம் நல்லா மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட் போட்டு ஊற வைக்கிறப்போ அது ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஆகாமல் இருக்கும். அதனால தான். இப்போ இதில் நான் ஒரு 2-3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். சிக்கனும் தக்காளியும் சேர்ந்து வெந்து வரப்போ நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஒரு புடி கொத்தமல்லியும் புதினாவும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வாசனை கமகமன்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணின்னு இப்போ இதில் மசாலாஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தான் நான் மசாலாஸ் எல்லாம் சேர்க்குறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஆல்ரெடி நான் மிளகாத்தூள் அங்கே சேர்த்துருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நான் பிரியாணி மசாலா சேர்த்து இந்த சிக்கனோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனில் இருக்கிற வாட்டரெல்லாம் இப்போ தான் வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா டெம்டிங்கான கலரில் இருக்குது. இப்போ நாம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கூடவே 1 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கணும். நாம் 1 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கினேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக சுடு தண்ணியை கொஞ்சமாக அளவுக்கு ஏற்ற மாதிரி சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இதில் குக்கரில் சேர்த்துருக்கேன். எப்போவுமே சுடு தண்ணி சேர்த்து செய்கிறப்போ குக்கரில் நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி வரும். அதனால் எப்போவுமே சுடு தண்ணி தான் சேர்க்கணும். அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற ரைஸை சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம சால்ட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நல்லா ரைஸை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் லெமன் சேர்த்துட்டு புளி இருக்கான்னு பார்த்துன்னு அப்புறம் லெமன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்குறோம். அதனால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக கொதி வரட்டும்னு கொஞ்சம் சூடாகணும் தண்ணி, நாம் சேர்த்துருக்குற தண்ணி. இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுறலாம். 2 விசில் விட்டுட்டோம்னா போதும். 2 விசில் விட்டாவே பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக பிரியாணி. இங்கே பெங்களூரில் ரொம்ப நல்ல மழை. அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரியாணி சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டு சண்டே சமையல். பாருங்கள், அது கூடவே கொஞ்சமாக குக்கும்பர் ரைத்தா, குக்கும்பர் ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் கொஞ்சமாக கபாப் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மழைக்கு அதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.